ட்ரம்ப் அவரோட ட்ரூத் சோஷியல்ல என்னன்னா, இதுவே இந்த டாரிஃபே இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடி தான். இதுல பாகிஸ்தானோட சேர்ந்து அங்க உள்ள ஆயில் ரிசர்வ்ஸ், அந்த எண்ணெய் வளங்களை மேம்படுத்துறதுக்கும் அமெரிக்கா உதவ போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கினதுக்கு தான் இப்ப பெனால்ட்டி போடுறேன்னு அவரு இங்க பாகிஸ்தான்ல எண்ணெய் வளத்தை அதிகரிக்க போறேன்னு வேற இப்ப சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு நெருக்கடி தான் இந்தியாவுக்கு. இன்னொன்னு வேற சொல்லியிருக்காரு, பாகிஸ்தான் இருந்து இந்தியா எண்ணெய் வாங்கினா கூட வாங்கலாம் வருங்காலங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த திட்டத்தை வச்சு அவர் பாட்டுக்கு சொல்லிட்டே போறாரு. ஒரு பதிலடி கொடுத்தாக வேண்டிய ஒரு சூழல்ல தான் நம்ம வெளியுறவுத்துறை இருக்காங்க. ஆனா இந்த மத்திய வர்த்தகத்துறை அமைச்சகம் அவங்க வந்து ஒரு இது வெளியிட்டு இருக்காங்க செய்தி குறிப்பு. அதுல வந்து ஒரு நியாயமான ஒரு பேலன்ஸ்டு ரெண்டு பேருக்கும் ஒரு பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரியான ஒரு ட்ரேட் டீலை நாங்கள் முடிப்போம். இந்த விஷயத்துல ஒரு பிரச்சனை வராம தீவிரமான ஆலோசனை நடந்துட்டு இருக்கு. பேச்சுவார்த்தையில ஒரு சுமூகமா முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்பிக்கையா சொல்றாங்க. ஆனா எதிர்கட்சிகளுக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. பார்லிமெண்ட்ல பேசுறப்ப ஆபரேஷன் சிந்தூர் அந்த வந்து இந்தியா பாகிஸ்தான் வாரம் முடிச்சு வச்சதே ட்ரம்ப்னாரு. அந்த ட்ரம்ப் பேரை சொல்ல மாட்டேங்கிறாரு, சீனங்கிற பேரை வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு. வேணா பொறுத்திருந்து பாருங்க, அமெரிக்கா சொல்றவர் கேட்க போறாருன்னா ராகுல் காந்தி உட்பட எல்லாருமே வந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம்